日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を、君にも見えるさこの星が。ラッキーラッキークッキーや白あき、ラッキークッキーもんじゃ焼き。あなたは今幸せですか？私いつも幸せです。ついてついてつきまくる、それが私だラッキーマン。ついてついてつきまくる、それが私だラッキーマン。ஹீரோக்கள் குழு பாஸ், அவருக்கு இல்ல மாசு. பசங்களா மேல என்ன பண்றீங்க? கீழே இறங்கி வாங்க, நொறுக்கு தீனி வச்சிருக்கேன். என்ன மட்டும் இப்படி சாச்சு புட்டானுங்களே. அப்பா என்ன படிக்கிறீங்க? அது நான் ஈடோ காலத்து விஷயங்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஈடோ காலகட்டமா? ஆனா சேஜின் காலகட்டத்தை அதோட ஒப்பிட்டு பார்த்தா எது ரொம்ப பழமையானது? அதுல என்ன சுவாரஸ்யமா இருக்கு? இதுல நம்ம குடும்பத்தோட முன்னோர்களை பத்தி எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாகப்பட்டது காலையானாலும் மாலையானாலும் வெயில் காலமானாலும் பனிக்காலமானாலும். என்ன படிக்கிறீங்க நீங்க? நீங்க படிக்கிறது நல்லாவே இல்லையா? ரொம்ப போர் அடிக்குதேப்பா. அட, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கே. நம்ம முன்னோர்கள்ல ஒருத்தர் விலை மதிப்பில்லாத புதையலை ஒளிச்சு வச்சிருக்கிறதா எழுதி இருக்கு. என்னது விலை மதிப்பில்லாத புதையலா? அப்படின்னா உங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல பெரிய பெரிய அப்பாட்டக்கர்களா இருந்திருப்பாங்களோ? என்ன மாதிரியான விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் அங்க இருக்கும்? தங்கம், மரகத கற்கள், ரேடியோ. உங்க ஊர்ல ரேடியோ விலை மதிப்பில்லாததா சார்? அது ரேடியோவும் விலை உயர்ந்த பொருள் தானா? நீ ரேடியோவை முன்ன பின்னவே பாத்திருக்க மாட்டேன், இதுல அது விலை மதிப்புள்ளதான் வேற நினைச்சிட்டு இருக்கியா? அத பத்தி எனக்கு தெரியும், சும்மா உங்களுக்கு தெரியுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் போற இடத்துல எல்லாம் இப்படித்தான் நிலநடுக்க வரும். எல்லாத்தையும் அதிர வைக்கிறவன்னா. என்ன தைரியம் இருந்தா நீ எங்க ஏரியாக்குள்ளே வந்திருப்ப. மறுபடியும் நீயா? நான் யாருன்னு தெரியுதா? தோத்து போன பேரன் தானே? பட்ட பேரோட சொல்லு. இவனுக்கு பட்ட பேர்லாம் இருக்காப்பா? தெரியலையே குருநாதா, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இவன் ஒண்ணு பெரிய அப்பாட்டக்கர் இல்லையே. யோசிங்க யோசிங்க. நம்பர் 1 காமெடி பீஸா? அது ஒண்ணு என்னோட பட்ட பேர் இல்ல. தொப்பி போட்ட பேரன். அதுவும் கிடையாது குட்டி தம்பி. வேலைக்காகாத பேரனா? என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. பயந்தாங்குழி பேரன். ஒழுங்கான பேரை சொல்லுங்க. அப்ப பில்டப் பீஸ் பேரனா? எப்பவும் நீங்க தப்பாதான் சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் சீன் போடுற பேரனா? உங்க யாருக்குமே ஒழுங்கான பேர் தெரியல. நீங்க தானே ரொம்ப பலசாலியான பேரன். போய் சொன்னதுக்கே தலையாட்டுறாரு. என் பொறுமைய ரொம்பவே சோதிக்கிறீங்க. விளையாட்டு போதும். உங்க எல்லாருக்கும் வேட்டு வச்சு இந்த இடத்துல 4ஆவதா என்ட்ரி கொடுத்து உலகத்திலேயே நான் தான் சிறந்தவன்னு நிரூபிக்கிறேன். பேரன் சார், இதுக்கு முன்னாடி 3 வாட்டி வந்தீங்க, 3 வாட்டியும் தோத்து போயிட்டீங்களே. அதனால கண்டிப்பா உங்களோட பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க அவ்வளவு முக்கியமான ஆள் இல்ல. பட்லர், அவங்க என்ன அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு நீ என்ன அவமானப்படுத்துறியா? அதெல்லாம் விட்டுதலே, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இப்படி சீன் போடுறதுக்கு தானே? சும்மா வரதுக்கு நான் என்ன சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டியா? நான் ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை தேடித்தான் உன் வீட்டை நோக்கி வந்திருக்க. அப்ப அபேஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கியா? என் பரம்பரை சொத்தை நீ கபலீகரம் செய்ய நான் விட மாட்டேன்.
நீங்க என்ன தடுக்க போறேன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்ப சரி, நான் உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்துக்கிறேன். என்ன அதுக்குள்ள சரணடைஞ்சிட்டா ஆச்சரியமா இருக்க. புரியல. எனக்கு உதவி செய்ய போறது இந்த ஸ்ப்ரே தான். டைம் மிஷின்ல இன்னொரு காலகட்டத்துக்கு போறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டா எந்த காலகட்டத்துக்கு நாம போக முடியும். அது குறிப்பா நான் இப்போ ஈடோ காலத்துக்கு போக போறேன். ஏன்னா அங்கதான் உங்க முன்னோர்கள் ஒரு புதையலை வச்சிருக்காங்க. பட்லர், முதல்ல நீ தான் போகணும். எதுக்கு இந்த ஸ்ப்ரேவை எவள அடிச்சு ஈடோ காலத்துக்கு என்ன அனுப்புறீங்க? வேண்டாம். என்னையா இதெல்லாம்? சொன்னா புரியாது, அனுபவிங்க. குருநாதா, அவன் நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டானா எல்லா புதையலையும் அள்ளிடுவானே. அது எனக்கு தெரியும். நாம விடக்கூடாது, அவனை பின்தொடர்ந்து போலாம். பட்டுக்கோ. குருவே! சிஷ்யா. இந்த மாதிரி டைப்பா பண்றதுக்கு ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ? ஏதோ ஒண்ணு. என்னாலலாம் இவங்க கூட போக முடியாது. நான் இங்கேயா இருக்கேன். வர வர கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இத அடிச்சா நிம்மதியா இருக்கும். ஏன் மேல எதுக்கு அடிச்சீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? குருவே, நாம ஈடோ காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். மூணு செட்டப்ப பார்த்தாலே தெரியுது. வழிவிடுங்க, வழிவிடுங்க. நாங்க தான் சட்டத்தை பாதுகாக்கிற அதிகாரிகள். வேற யாரோ ஒருத்தங்க வராங்களே, அவங்க யாரு? நான் யாருன்னு தெரியலையா? என்னோட முத்திரைய பாருங்க. இவங்க ஆபரணங்கள் செய்யறவங்களாச்சே. ஈடோ காலகட்டத்துல எவ்வளவு வித்தியாசமான மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு இப்பதான்ப்பா தெரியுது. தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வர அந்த துரை யாரு? இப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்னப்பா பேசுறீங்க? இவங்கள நீங்க பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க? இவரு ஈடோ காலகட்டத்தை சேர்ந்த பிரபலமான ஆளு தெரியுமா? பரவாயில்லையே, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கே. ஐயா, ஈடோ காலகட்டத்து கதாநாயகனை நான் பார்க்க போறேன். வீராதி வீரரே, உங்க கையப்பத்த காகிதத்துல இடுங்க. போட்டா போச்சு. அச்சுக்க பத்துக்க அச்சுக்க. பழங்காலத்து கதாநாயகரே, கோச்சுக்காதீங்க. என் போட்டோவுக்கு ஒரு சின்ன போஸ் கொடுங்க. கமான். அஜிகே. மன்னிக்கணும், புகைப்படம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்ல. நான் கிளம்புறேன். இந்த காலகட்டத்துல புகழ்பெற்ற ஒரு பெரிய வீரரா இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அலட்டிக்காம இவ்வளவு தன்மையா நடந்துக்கிறாரு பாருங்களேன் ஐயா. ஆனா இவரு ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. உண்மையிலேயே இவரு கதாநாயகன் தானா? அட, இந்த வரைபடத்துல இவரு தொப்பியில எந்த எழுத்துமே இல்லையே. ஆனா நிஜத்துல. ஆமா குருவே, நீங்க சொல்றது கூட சரியா தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கு அது கூட பிரச்சனையா தெரியல. அந்த வண்டியை எப்படி அவர் தள்ளிட்டு போறாரு பாருங்களேன். அந்த வண்டிக்குள்ள 2 கால் இருக்கு. அதோட இவரு கால ரோலர் ஸ்கேட் இருக்கு. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ ரகசியம் இருக்கு. மேரன், நீதானா? அப்பவே சந்தேகப்பட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. நீ புத்திசாலி தான் யோயிச்சு. எங்கேயும் காணோம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிடலாமா? யாருன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்களை எனக்கு பிடிக்காது. அசாதாரணமான ஆளுங்களை தான் பிடிக்கும். ஓடு ஓடு. இந்த காலகட்டத்துல கூட என்ன காலி பண்ணிட்டாளே. அவளை விட்டு தள்ளுங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். ஐயோ, ஐயோ, வேணாம், வேணாம், என்னை விட்டுரு. இந்த காலகட்டத்துல நிம்மதியா இருக்க விடு. பசியில கண்ணெல்லாம் இருட்டுக்கிட்டே வருதே. இது குருநாதனுடைய அப்பா குருநாதா ஆச்சே. அவரு கிடையாது. அவரு உருவத்துல இருக்கிற அவருடைய முன்னோரா இருக்கணும் இது. கோக்கு மாக்கான நடைய பார்த்தா எங்க அப்பாவோட நட மாதிரியே தான் இருக்கு. அரிசி உருண்டை. அடடே. டாகி, என்னால முடியாது. ஏற்கனவே பசி தள்ளுது. டாகி, நெல்ல இதையும் நான் எழுதி வச்சுக்க போறேன். என்னுடைய இந்த செய்தி ஒரு சாதனையா ஒரு காலத்துல மாறும். என்ன அழகா எழுதுறாரு பாருங்களா. தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சாமுராய் வீரரே, உங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விளக்கிடுங்க. நாம் தான் பிரச்சனைகள் நிறைந்த யோஜீரோ. குருநாதா,
இவர் உங்க முன்னோரா தான் இருக்கணும். அது அவர் கீழே விழுந்த மண்ணை வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை வரவேற்கிறேன், வாங்க. குருவே, இது கூட உங்க குருமாதா மாதிரி இருக்காங்களே, அப்படி அச்சு அசலா? என்னங்க இது, முன்ன பின்ன தெரியாத 2 ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்க என்னடானா புதையல் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களையா சொல்ற? நான் இவங்கள சொல்லல, இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. உங்களை வேற தெரியும்னு அவங்க கலாட்டா பண்ணாங்க. இப்ப அந்த 2 பேரும் எங்கங்க இருக்காங்க? எதையோ சோதிக்கிறேன்னு வீட்டுக்கு பின்னாடி போயிருக்காங்க. அதோ அங்க. கிடைச்சிருச்சு, தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படாத பேரன், ஏன்னா நாங்க உன்னை பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம். இது நான் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பானையாச்சே. அது நேத்து என்னில இருந்து இது எனக்கு சொந்தமானது. வா பட்லர் போலாம். ஓகே சார். யாருமே எட்ட முடியாத உயரத்துல இருக்கிறவன் தான் இந்த பேரன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப பேசாத. உன்ன மாதிரி அநீதி பண்றவங்களை அழிக்க வந்தவன் தான் இந்த சூப்பர் ஸ்டார் மேன். ஏன் தம்பி மேல ஏறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏணி குடுக்கற ஏறியா? பொறுத்தது போதும், பொங்கி எழுற. இது சூப்பர் ஸ்டார் மேன் உருமாற நேரம். அழகுக்கு ரோஜா, அராஜகத்தை அழிக்க இந்த சூப்பர் ஸ்டார் மேன் என்ட்ரி கொடுத்துட்ட. ஏ பேரன், நீ எங்க பறந்து போனாலும் சரி, உன்னை பறந்து வந்து நான் பதறடிக்கிறேன். இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்ங்கிறது இப்ப பாத்தியா? நீங்க இப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் லைக்கு. அச்சோ அச்சோ, அத்து விட்டானுங்களே. போற போக்க பார்த்தா நல்லா அடிப்படும். வழிவிடு வழிவிடு. கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களா? குருவே, நாம களத்துல இறங்கலாமா? தாராளமா. இந்த எழுத்துக்கள் மூலமா எதிரிய வெளுத்து கட்ட. கடும் உழைப்பு, அதிபயங்கர திறமை, இப்படி எண்ணிலடங்கா திறமைகளை கொண்ட லக்கி மேனுடைய சிசிய கோடி டொரோக்கியோ மேன். இத உள்ளத்துல லக்கி மேனை வெளியே கொண்டாடுறேன். பம்பர 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 பே. நீதியின் நண்பன், அதர்மத்தை எதிர்ப்பவன், இருளை விளக்கி வெளிச்சம் தரும் கதிரவன், லக்கி மேன். லக்கு தான் நம்ம கம்பெனி சிம்பிள். என்ன பேரன், கீழே விழுந்து கிடக்குற போல இருக்கு. நான் குதிரை மாதிரி விழுந்தால சாட்டுன்னு எழுந்திருச்சிருவா லக்கி மேன். ஓ அப்படியா? லக்கி குக்கி, பழங்காலத்து நீதிபதி. இத பாரு சேவகனே, இப்ப நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். இதுக்கு நீ மரியாதையா பதில் சொல்லணும். உன்கிட்ட இருக்கிற இந்த விலை உயர்ந்த பானை உண்மையிலே உனக்கு சொந்தமானது கிடையாது. இதனை யார்கிட்ட இருந்தோ தூக்கிட்டு வந்திருக்க, ஓடி வந்திருக்க. அது உண்மைதானே? உண்மையை ஒத்துக்க. ஏன் இப்படி எல்லாம் என் மேல குற்றம் சுமத்துறீங்க? என் கைகள் எப்பவுமே கலங்கப்பட்டதில்ல. நான் ரொம்ப நல்லவர் நீதிபதி. அதனால தயவு செஞ்சு இந்த வழக்குல இருந்து என்ன விடுவிச்சிருங்க. கையும் களவுமா பிடிபட்டிருக்க, ஆதாரமே இருக்கு. உடனடியா அவனை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம் இவன் என்ன போய் சொல்லி சமாளிக்கிறான்னு. ஆகட்டும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். அந்த மதிப்பில்லாத புதையல கண்டிப்பா அந்த பேரன் தான் எடுத்திருக்கணும். அடே பட்லர், என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. நான் எஸ்கேப் ஆயிடுறேன். பர 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 பர. அடடா, நீதிபதியா உருமாறினது கூட நமக்கு பெரிய வகையில உதவி பண்ணிருக்கு. நிகழ்காலமோ கடந்த காலமோ எதுவா இருந்தாலும் நீங்க தான் டாப். நீ மட்டும்தான் இவனை புகழ்ந்துக்கணும். கம்பீரமா நிமிர்ந்து நின்ன என்ன இப்படி குட்டையில தள்ளி விட்டுட்டீங்களே. என்ன இது, காதல ஏதோ அடைச்சிட்டு இருக்க. வெளிவா வெளிவா. சம வேட்டை. இன்னைக்கு ராத்திரி இதையே சமைச்சிட வேண்டியதான். லக்கி மேன் இருக்கிறதால நமக்கு லக் அடிச்சிருச்சு. அவனை புகழ்ந்து பேசி என்ன மட்ட தட்டாதீங்க. என்ன வருதுன்னு பாருங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால இதை இழுக்க கூட முடியலையே. இதுதான் வெட்டு ஒண்ணு துண்டு 2 இயந்திரம். பிரம்மாண்டமா இருக்குல்ல. இதோட சக்தி என்னன்றத தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளை காட்டுறேன். எம்மாடியோ,
ஏய் அங்க பாருங்க. இவர் எந்த காலகட்டத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு மிஷினை கொண்டு வந்துடுறாருங்களா? ஆமா, இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு எந்திரத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காததை எப்பவுமே எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள பதற வைக்கிறதா இத பேரன். பட்லர் சீக்கிரம். இதை இழுத்து இழுத்து இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. நீ தேர மாட்டேன், நவுறு இந்த பக்கம். எதை வேணாலும் கொண்டு வாங்க, ஒரு கை பாத்துறேன். அப்படியே நின்னுகிட்டு இருந்தா உங்களை பொழந்து கட்டிடும். அச்சோ, ஓவரா பில்டப் பண்ணிட்டேனே. எஸ்கேப். அட லக்கி மேன் எங்க போயிட்டான்? நான் இங்க இருக்கேனுங்க. என்னது இதுக்குள்ள போய் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்க? இதுக்கு பேர் தாங்க லக்கி. திரும்ப உனக்கு லக் அடிச்சிருச்சா? ஆமாங்க. புது இலக்கு. அச்சோ, என்னையா இது? எந்த மாபெரும் எந்திரம் எப்படியா என் பின்னால வந்து நின்னுது? இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வேணாம் வேணாம். கொஞ்சம் விட்டிருந்தா பலாப்பழத்தை பொழக்கிற மாதிரி என்ன பொழந்திருக்கோம். இந்த எந்திரத்துல நடைமுறைக்கு முரண்பாடான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த எந்திரத்தோட இலக்க மேனுவலா நிர்ணயிச்சா தான் அது தாக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மாத்த முடியாது. அப்படி போடு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். தாவி போய் குடுக்குறான் பாரு லக்கி. மாட்டினா பாருங்க, நல்லா மாட்டினா பாருங்க. என்னப்பா இது? என்ன பாக்குறதுக்கு விரோதமா இருக்கு? நம்பவே முடியல. இனி என்ன நடக்க போகுதோ? திரும்பவும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. அழிச்சிடுறேன். ஜங்க 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 ஜங்க. அச்சச்சோ, உதவ போட கிடக்கு எல்லாமே உபத்திரமாயிடுச்சே. ஓடு ஓடு ஓடு. அச்சோ, டோரேமோன் அந்த கயிறை அவிழ்த்து விடு. ஆமா குருநாதா, இந்த விஷயத்தை இப்பதான் நானே கவனிக்கிறேன். எப்படியாவது இந்த கயிறை அவிழ்த்துறேன். வந்துரு. ஆஹா, அவிழ்க்க முடியாத கட்டு போட்டிருக்காங்களே. உன்னோட சிஷ்ய கோடி மாட்டினா. இப்போ உன்கிட்ட சிறப்பு ஆயுதம் எதுவும் இல்லையே. லக்கி மேன், உன்னை அவ்வளவு சுலபத்துல விட்டுருவ நீ நினைச்சிட்டியா? உனக்காகவே நான் உருவாக்கின அற்புதமான கண்டுபிடிப்பு பெண் ஏந்திரம். ஹலோ, என்னது இது பொம்மை? என்ன பண்ற நீ? எதுக்கு என்ன இப்படி பிடிச்சிருக்க? உங்களோட பரம விசிறி. மாட்டினையா? அந்த எந்திரம் கண்ணு திறக்கும் போது அது எதிரில யாராவது நின்னாங்கன்னா அவங்கள தான் அது முதல்ல பிடிச்சிக்கோ. என்ன பண்ற நீ? வேணாம், என்ன விட்டுரு. கரும்பு பூசல்ல மாட்ட மாதிரியா இருக்கே. இந்த எந்திரத்தோட சக்தி என்னன்றது உனக்கு இப்ப புரியாது, போக போகத்தான் புரியும். நல்லா அவஸ்தைப்படு. குருநாதா, எங்க இருக்கீங்க? உடனே எனக்கு உதவி பண்ணுங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ஒளி உன் மேல படாம அவங்க தடுத்துட்டாங்க, அதான் சிக்கிக்கிட்டு இருக்க. அப்படின்னா லக்கு நிறைஞ்ச காது சுருங்கிடுச்சு, லக்கி ஆண்டனா மங்கிடுச்சு, 100 வாட்ஸ் பல்பும் இப்ப 0 வாட்ஸ் ஆயிடுச்சு. வசமா மாட்டினியா? உனக்கு எப்பவுமே கிடைக்கிற லக்கு சக்தி இப்போ கிடைக்காது. நல்லா சிக்கிக்கிட்ட. உங்களை விட மாட்டேன். அச்சச்சோ, இது என்ன புது கதையா இருக்கு? விட்டுரு. உங்களால முடியும் லக்கி மேன். எங்க இருந்து முடியும்? அதான் முடியலையே. குருநாதா, காலையில ஆரம்பிச்ச ஓட்டம் என்ன முடியல. டோரேமோன், அச்சச்சோ, குருவே, நானே உங்க உதவியத்தை எதிர்நோக்கி இருக்கேன். நீங்க என்னடா என் உதவி கேக்குறீங்களே? என்ன பண்ணுவேன்? ஆகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்கி மேனோட கதை முடிய போகுது. அட, என்ன நடக்குதுங்க? அந்த பெண் எந்திரம் அவனை தானே புடிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க தான் என் ஹீரோ. என்ன நடக்குது இங்க? இது எப்படி சாத்தியம்? விளக்கமா விளக்க வந்துட்டேன். வெட்டு 1 துண்டு 2 எந்திரம் டோரோக்யூமனை தாக்க வரும்போது அதோட தாக்குதல் லக்கி மேனை மறைச்சுக்கிட்டு இருந்த கொடையை தாக்கிடுச்சு. தடுக்கப்பட்டிருந்த லக்கி நட்சத்திரத்தோட வெளிச்சம் அவன் மேல பட்டதுனால சக்தி வந்துடுச்சு, லக்கு வந்துடுச்சு. அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு இருந்த டோரோக்யூமனோட வேர்வை துளி அந்த பயங்கர வெடிக்கும் ஆயுதத்து மேல பட்டுச்சு. குழப்பம் அடைஞ்சு போன அந்த பெண் எந்திரம் லக்கி மேன் தான் தன்னோட இலக்குங்கிறத மறந்து போய் பக்கத்திலேயே பப்பரப்பா நின்னுட்டு இருந்த பேரனை தான் இலக்குன்னு முடிவு பண்ணிடுச்சு. அது அவரை நோக்கி முன்னேறவும் தொடங்கிருச்சு. நல்லா இருக்கேன் உன் விளக்கம். அம்மா! அவன் பூமிக்கு திரும்பி வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த புதையலை நாம பார்க்கலாம். ஓ, அப்படின்னா அவங்க புதையல்னு சொன்னது இதுதான் போல இருக்கு. தீந்து
தெரிஞ்சு போச்சு. நீங்களா? நானே தான். ஆமா, இங்க இருந்த புதையெல்லாம் எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன புதையலா? என்னது சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்குள்ள நாங்க பழைய உணவுப் பொருட்களை தான் போட்டு வச்சிருந்தோம், புதையலை இல்ல. என்ன பேசுறீங்க குருகுருநாதா? இதுக்குள்ள இருந்த உணவுகளையே காணுமே, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டியா? அதாவது எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனாலதான் சாப்பிட்டுட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுருவியா? எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அந்த பானையை நடு ரோட்ல போட்டு உடைச்சிருக்கீங்களே, யார் கல்யாணம் பட்ட என்ன ஆகும்? முதல்ல ஒரு குழிய தோண்டி அதை புதைச்சிருங்க. சரி சரி, அப்படியே செய்யறேன். நான் இருக்கும் போதே அந்த வேலையை முடிங்க. சீக்கிரம் போங்க. ஆகட்டுங்க. திரும்பவும் நான் இதுல ஒரு விஷயத்தை குறிச்சிக்க போறேன். மீண்டும் எனக்கு ஒரு ஏமாற்றம். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நாட்குறிப்புல எழுதணுமாக்கும். ஓஹோ, இத வச்சுதான் நாம அன்னைக்கு ஏமாந்தோமோ? நாம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அட, என்னாச்சுப்பா உங்க ரெண்டு பேருக்கும்? எதுக்கு காஞ்சு போன செடியாட்ட கவுந்து போயிருக்கீங்க? ஏற்கனவே வேதனையில இருக்கும், இதுல இவன் வேற தொல்லை பண்றான். மனசு ரணமாயிருச்சு. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க தேவையில்லை. அப்படியா, ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்பா லக்கிமன், உன் தலையில இருந்த கப்பு எங்கப்பா காணாம போச்சு? அது டீ கப் கூட கிடையாது, எங்க போச்சு? அத அபேஸ் பண்ணி என்னையா பண்ண போறீங்க? அது எனக்கு மட்டும் தான் யூஸ். அது இல்லன்னா நான் ஃபியூஸ் பண்ண பல்பு. லக்கிமனுக்கே அல்வா கொடுத்துட்டாங்களே. நாம பிடிச்ச மீன்களை சமைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமே.